உயர்த்தி ஹalleluya. இயேசு ஒருமுறை தன்னுடைய சிஷ்யனாகிய பிலிப்போவை பார்த்து சொன்னாரு, இவங்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னாரு. ஹalleluya. அங்க இருக்கிற ஜனம் அதிகமானதுனால இவங்க சிந்தனை போனது எப்படின்னா, அப்பங்கள் நிறைய இருந்தாதான் அவங்கள போஷிக்க முடியும்னு சொல்லி அவன் சொன்னான், அந்த 200 பணத்துக்கு போய் வாங்கினால எங்கப்பா போய் வாங்குறதுன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து சொல்றான், முடியாத ஒரு காரியம் சொல்லி மாறிட்டான். அவர் அந்திரேவை பார்த்து சொன்னாரு, இவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா கொள்ளலாம் அப்படின்னு. அவன் சொன்ன இங்க ஒரு பையனை கையில 5 அப்பம் 2 மீன் இருக்குது. அவனுக்கு தெரியும் என் ஆண்டவர் நினைச்சா ஏதாவது நடக்கும். ஆனாலும் 5000 பேருக்கு அதிகமான ஒரு 5 அப்பத்தை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுவாருன்னு சொல்லி அவன் கடைசியா விட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, ஆனாலும் இந்த ஜனத்துக்கு இது போதாது. ஹalleluya. ஒருத்தன் விசுவாசம் இல்லாமலே சொல்லிட்டான் முடியாத காரியம். ஒருத்தன் சொன்னா இருக்குது, ஆனால் இந்த ஜனத்தை பார்க்கும்போது அது முடியாத காரியம். நல்ல தேவ பிள்ளையே, அவர் இருக்கிறத வைத்து ஜெயமாய் நடத்த வல்லமை உள்ளவர் என்பது எத்தனை பேர் ருசி பார்த்திருக்கிறீங்க? வாழ்க்கையில ஒவ்வொரு நன்மையை பெற்றதுக்கு அப்புறமும் பல காரியங்களை மறந்து போகிறோம். இயேசுவோடு கூட வந்த சிஷ்யர்கள் எத்தனையோ அற்புதங்களை பார்த்தாங்க, எவ்வளவு பெரிய அடையாளங்களை கண்டாங்க, எவ்வளவு பெரிய வெற்றியை கண்டாங்க. ஆனால் இந்த ஜனம் திருப்தியாய் போவாங்க எங்க நம்பிக்கை அவங்களுக்குள்ள இல்லாம போயிடுச்சு. ஆசீர்வாதத்தை விடுதலையை பெற்ற இன்றைக்குள்ள தேவ பிள்ளைகள் அப்படிதான். சில காரியங்கள் வரும்போது சோர்ந்து போகிறாங்க. கடந்த நாட்கள் அவர்களுக்கு செய்ததை மறந்து போகிறார்கள். அவர் சோதிக்கிறத கேட்டார். அவர் செய்ய, அதாவது யோவான் 6ஆம் அதிகாரம் வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கு, அவர் செய்ய போகிறதை முன்கூட்டியே அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படியாக, அவங்களை செக் பண்றதுக்காக இவங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது. இன்னைக்கு சில நன்மைகள் தடைபட்டிருக்கிறதுனா உங்க விசுவாசத்தின் அளவை அவர் சோதிக்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கர்த்தர் எனக்காக செய்வார்னு யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு அதை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கடந்த நாட்கள்ல எனக்கு செய்து முடிக்க முடியாததை அவர் என் கரத்துக்கு அருளினது உண்மைனா இந்த நாளிலே ஒருவேளை நமக்கு அது புதுசா இருக்கலாம். கடந்த நாட்களில் செஞ்ச காரியம் போய் சின்னது மாதிரி தோணலாம். ஆனா இன்னைக்கு அது சிலது புதுசா இருக்கலாம். அன்னைக்கு அது சின்னதா இருந்தாலும் இன்னைக்கு அது பெருசா இருந்தாலும் என் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். 5 அப்பத்தை வைத்து 5000 பேருக்கு செய்கிறது முடியாத காரியம் அந்திரேயா நினைச்ச போது அவர் சொன்னார், 5 அல்ல 1 அப்பம் இருந்தாலும் நான் 5000 பேருக்கு செய்ய வேண்டியதை செய்வேன். குடும்பத்தில் எதுவும் இல்லைன்னு கலங்கி நிற்கிறீங்களா? என் சூழ்நிலையை பார்க்கும்போது எதுவும் செய்ய முடியாதுன்னு கலங்கி நிற்கிறீங்களா? நான் நினைக்கிறது தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆசீர்வாதமான வழியை உங்களுக்கான செய்து கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். விரும்புகிறவனுக்கு, கேட்கிறவனுக்கு, தாகம் உள்ளவனுக்கு அதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். விசுவாசத்தோடு செபிச்சா, விசுவாசத்தோடு கர்த்தரை உயர்த்தினா, வழி இல்லாத இடத்திலேயும் வழிகளை அவர் உருவாக்குவார். சொன்னா என் குழந்தை சாவை பார்க்க முடியாது, விதி எழுதிட்டா சாவு, என் பிள்ளைக்கு நீ சாவுதா. இந்த மறுபூமியில, இந்த வனாந்திரத்துல, இந்த வெயிலான பகுதியில, இந்த தரிசான இடத்துல என் பிள்ளைக்கு எங்க இருந்துப்பா ஒரு கப்பு தண்ணி வரும்? யார் கொடுப்பா? இனி இந்த இடத்துல ஒரு மனுஷன் வர போறது இல்லை, எனக்கு உதவி செய்ய போகிறது இல்லை. என் பிள்ளை செத்துருன்னு சொல்லி பிள்ளைய ஓரமா போட்டு தனிமையா போயிருந்து அழ ஆரம்பிச்சா. ஆனாலும் அங்கேயும் அங்கேயும் ஒரு நீர் உறவை திறக்க முடியும் என்று சொன்னால் உன் வாழ்க்கை தரிசான பகுதியிலேயும் ஒரு செழிப்பை கொடுக்க முடியும், ஒரு ஆசீர்வாதத்தை திறக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமே முழு பலத்தோடு. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. சொல்லுங்க, உம்மை நம்புவப்பா, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே. 8வது மாதம் எதை குறிச்சு கலக்கத்தோடு இருக்கிறீங்க? எந்த காரியத்தில் வேதனையோடு இருக்கிறீங்க? நேர கர்த்தருடைய சன்னதியில பாரத்தை இறக்கி வைங்க. நம்ம ஆராதனைக்கு வந்ததுனாலே அல்ல, அவரோட தொடர்பை புதுப்பிக்கிறது தான் ஆராதனையில வெற்றி. அவரோடு அந்த தொடர்பை ஒரு முறை கூட புதுப்பிக்கிறது தான் நம்ம வந்ததுக்கான பெரிய பெரிய முக்கியத்துவமே. அது புதுப்பிக்கப்படும்போது புதிய ஆசீர்வாதம் நாள்ல கிடைக்கும். புதிய கிருபையோட கடந்து செல்வீங்க. உங்களுக்கு முன்னே சில வாதுகள் திறந்திருப்பதை காண்பீங்க. உங்களுக்கு முன்னே சில சத்துருவை கிரியைகள் தகர்க்கப்பட்டிருப்பதை காண்பீங்க. என்ன விஷயத்தில் கலங்க நிற்கிறீங்க? என் கர்த்தர் இந்த மாதம் அதை ஜெயமா நடத்துவார். விசுவாசி இருதயத்திலப்பா, என்னுடைய பலத்தால முடியல, என்னுடைய முயற்சினால முடியல, என்னுடைய குடும்பத்தாரால முடியல, என் அப்பாவால
மறைந்திருக்கிறது அஞ்சப்போ, ஒரு இடத்துல மறைந்திருக்கிறது இரண்டுமே. அது போதும், அது போதும், அது போதும். உன்னுடைய விசுவாசம் மாத்திரம் போதும், உன்னுடைய நம்பிக்கை மாத்திரம் போதும். அது வீண் போகாது, அது வீண் போகாது, அது வீண் போகாது. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பி. உங்க சத்தம் உயரட்டுமே, சத்தத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து, அப்பா நான் உம்மை நம்புவே, இயேசுவே நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பி. எழுப்பினிக்க முடிச்சவங்க நாம் எழுப்பி நிற்கலாமா? எழுப்பி ஒரு பாடலை கூட கைத்தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். விசுவாசத்தோடு கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்க. விசுவாசத்தோட தேவ பிரசன்னத்தை உணர விரும்புங்க. இந்த 8வது மாதத்தின் முதல் தினத்திலேயே தேவன் உங்கள் வாழ்க்கையில் புதிய வழிகளை நிச்சயமாக தருவார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமே. முழு பலத்தோடு கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமே. இயேசுவே நீர் வாழ்க, ராஜாவே நீர் வாழ்க, அதிசயம் செய்கிறவரே நீர் வாழ்க, அற்புதம் செய்பவரே நீர் வாழ்க, நன்மையை தரப்போவரே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புனா பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்புனா பாக்கியவா, உம் அன்பையே சொல்ல. உம்மை நம்புனா, உம்மை நம்புனா பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்புனா பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பி. சத்தத்தை உயர்த்தி உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பே. நீதானே என் துணையாடி, என் கேடகமும் மாறி. நீதானே என் துணையாடி, என் கேடகமும் மாறி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. ஓ என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு வரியந்தோ. ஓ உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு வரியந்தோ. உம்மை நம்புவே, உம்மை நம்புனா பாக்கியவா, உம்மையே நம்பி. ஓ கோரி கோரி அன்பை நம்புனா பாக்கியவா, அன்பையே நம்பி. உம்மை நம்புனா, உம்மை நம்புனா பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்புனா பாக்கியவா, உம் அன்பையே நம்பி இருப்பே. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். ஓ சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சகானை மிதிப்போம், தேசத்தை சுதர் விசுவாசத்தோடு. ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சகானை. ஓ தேசத்தை சுதந்தரிப்போம். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சகானை அமே தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம். துதியினால சில கோட்டைகள் தகருகிறது, துதியினால சில கட்டுகள் உடைகிறது, துதிக்கு நடுவில் விடுதலை நடக்கிறது. அதை சுதந்தரித்துக்கொள் தேவ பிள்ளை, விசுவாசத்தின் வாழ்க்கை சுதந்தரித்துக்கொள். எனக்கு புதிய கிருபையை தாரும், புதிய வரத்தை தாருங்க, புதிய ஒரு அநாயமத்தை தாருமாண்டவர், புதிய ஒரு அனுபவத்தை தாருமாண்டவர். ஆவிக்குரிய வாழ்க்கையும் பௌதிக வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சகல உயர்வும் கர்த்தரால் வருகிறது, சகல
கனம கர்த்தரால் வருகிறது. சகல ஆசீர்வாத உறைவிடம் இயேசுவானவர். சகல நன்மைக்கு உறைவிடம் இயேசுவானவர். மகிமையுள்ள நாமத்தை உயர்த்தலாம். கேளுங்க தகப்பனே, சில விடுதலைகள், சில அற்புதங்கள் இந்த மாதத்தில் வெளிப்படுவதாக, இந்த மாதத்தில் வெளிப்படுவதாக. The name of Jesus, the name of Jesus, the name of Shatara, Riva Rakaba Shatura, Rakama Shantara, Oda Rakaba Shatare. ரெக்கம் செய்யும், ரெக்கம் செய்யும். கர்த்தருடைய வல்லமாக இயேசு கிறிஸ்து ரத்தம் ஊற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஊற்றப்படுகிறது. அந்தகார இருள் வழி மாறுகிறது. அந்தகார இருள் வழி மாறுகிறது. பயத்தை உண்டாக்குற கிரியைகள் வழி மாறுகிறது. இயேசுவே, இயேசுவே வெளிப்படுவப்பா, உங்க வல்லமை வெளிப்படட்டப்பா. ஏக்கத்தோடு தாகத்தோடு ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும் கதறவங்க மேல தேவ மகிமை வெளிப்படட்டும். 8வது மாதம் அனுபவிப்பார்களாக. 7 மாத காலம் எவ்வளவு ஆச்சரியமா நடத்துறீங்க ஆண்டவர், எவ்வளவு அதிசயமா நடத்துறீங்க ஆண்டவர், எவ்வளவு வல்லமையா நடத்துறீங்க ஆண்டவர். உங்க நடத்துதல் மேலானது, உங்களோட கிருபை மேலானது, உங்க தாகம் மேலானது, உங்க பிரசன்னம் மேலானது. நன்றி 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 அப்பா, நன்றி 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 அப்பா. கிருபை 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 கிருபை, வல்லமை 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 ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. அது ஊற்றப்படுகிறது. விசுவசிக்கிறவங்க அதை பெற்றுக்கொள்றீங்க, நம்புறவங்க அதை பெற்றுக்கொள்றீங்க. என் கர்த்தர் செய்து முடிக்கிறார், என் கர்த்தர் செய்து முடிக்கிறார். உங்களால் முடியாத இடங்கள்ல கர்த்தருடைய கரம் போய் செய்து முடிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை போய் செய்து முடிக்கிறது. அவர் சொன்னால் அந்த வார்த்தை வெறுமையா திரும்பி வராது. அது கிரியை நடப்பிக்கும், அது கிரியை நடப்பிக்கும், அது கிரியை நடப்பிக்கும். ராகா மஷாதரா ரிபா ராகா பாபா மஷாதுரே ஓடா ராகா பாபா மஷாதரா ராகா பாபா மஷாதரே ஓ ராகா மஷாதுரா ரிபா ராகா பாபா மஷாதரா. ரத்தத்தால ஜெயமெடுக்கிறோம், இயேசு ரத்தத்தால ஜெயமெடுக்கிறோம், இயேசு ரத்தத்தால ஜெயமெடுக்கிறோம். பாதைகள் செவ்வையாவதாக, பாதைகள் செவ்வையாவதாக. ஒழுங்கற்ற கிரியைகள் செயலுக்குள்ள வருவதாக, ஒழுங்கற்ற கிரியைகள் செயல்பாடுல வருவதாக, ஒழுங்கற்ற கிரியைகள் செய்முறையில் வருவதாக. தேவனோடு கூட நடப்பதை அல்லாமல் உலகத்தில் எது முக்கியத்துவம் வைத்தாலும் அது அழிவானது, அது நன்மையை கொண்டு வராது, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஒழுங்கற்ற காரியங்கள் எல்லாம் நேர்மையான வழியில வருவதாக, ஜெப வாழ்க்கை நேர்மையா வருவதாக, பரிசுத்த வாழ்க்கை நேர்மையா வருவதாக, ஆராதனை வாழ்க்கை நேர்மையா வருவதாக, வசன தியானம் நேர்மையா வருவதாக. கர்த்தரோடு நெருங்க நெருங்க சில ஆசீர்வாத வழிகள் உங்களோடு நெருங்குகிறது, உங்களோடு நெருங்குகிறது. குடும்பத்தில் சமாதான குலத்தில் உண்டாகிற கிரியைகள் அது விலகுகிறது. The name of Jesus, the name of Jesus, the name of Jesus, the name of Jesus. Rektam jayam, rektam jayam, oh rektam jayam, rektam jayam, oh rektam jayam. Vivaraka baba mashadura ribanamaude, ragama shamdara bauda ragama shadara, oh ragama mashadura ribanamauda ragama shadare, oh ragama mashadara, bauda ragama mashadura. Hallelujah, hallelujah. நீ நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். உம்மை நம்புவேன் ஆண்டவரே, உம்மை நம்புவேன் ஆண்டவரே, உம்மை நம்புவேன் ஆண்டவரே. கிரகிக்க முடியாத காரியம் செய்பவர், கிரகிக்க முடியாத காரியம் செய்பவர், கிரகிக்க முடியாத காரியம் செய்பவர், கிரகிக்க முடியாத காரியம் செய்பவர். உங்களால கிரகிக்க முடியாது, உங்களால் நினைச்சு பார்க்க முடியாது. உங்க நினைவுக்கு அப்பாற்பட்டது, உங்க எண்ணத்துக்கு அப்பாற்பட்டது. நீங்க ஜெபிச்சதிலும் அதிகமானது, நீங்க நினைச்சதிலும் அதிகமானது. ஏதோ சிலதை கர்த்தர் தர விரும்புகிறார், ஏதோ சிலதை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அதை உணர்றவங்க, விசுவாசிக்கிறவங்க முழு பலத்தோடு அதை ரிசீவ் பண்ணலாமே. அதை ரிசீவ் in the name of Jesus. அதை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். ரகா பாபா 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 ஷாப்தரா ரகா பாபா மாஷாத்துரே. முடியாதுன்னு சொல்லாதே, இதால் என்ன பண்ண முடியும்னு சொல்லாதே. என் கர்த்தர் ஏதோ சில வழிகளை திறக்கிறார், என் கர்த்தர் புதிய வாதல்களை திறக்கிறார், புதிய வழிகளை திறக்கிறார். அவர் செய்து முடிப்பா, கர்த்தர் செய்து முடிப்பா. கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. உம்மை நம்புவேன்,
அவன் சொல்றான், இருந்து முடியலையே, 5 அப்பத்தை வச்சு முடியலையே, என் கையில இருக்குது ஆனா செய்ய முடியலையே. என் வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கிறது, ஆனாலும் அதை செய்ய முடியலையே, ஏதோ செய்ய முடியல, ஏதோ கிடைக்கலையே, ஏதோ சுதந்திரிக்க முடியலேன்னு சொல்லி அங்கலாய்ப்பு. யாராவது சூழ்நிலை விசுவாசமாய் சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பா, என் கர்த்தர் அதை மீதம் எடுக்க செய்வா, என் தேவன் எனக்கு மீதம் எடுக்க செய்வா, என் கர்த்தர் எனக்கு மீதம் எடுக்க செய்வா. விசுவாசிக்க முழு உள்ளத்தோடு உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மை நம்பியிருப்பே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புறேன் ஆண்டவரே, உம் அன்பே. இயேசு நடக்க போகிற முன்கூட்டியே அறிந்தார். அதெல்லாம் பற்றி அவர் செய்ய போகிறதை அறிந்திருந்தார். அவர் பிலிப்புவை சோதித்தார், அவர் அந்திரியாவை சோதித்தார். அவர் செய்கிறது தெரியும், இந்த மாசம் செய்ய போகிறது அவருக்கு தெரியும். அவர் கண்டிருக்கிறார், அதன் வழிகள் அறிந்திருக்கிறார். ஆனால் சில காரியங்களை தாமதப்படுத்தி உங்களை சோதிக்கிறார். இதனால் சோதனை உண்மையை நிற்க முடியுமோ, சோதனையில் விசுவாசத்தோடு நிற்க முடியுமோ, என் கர்த்தர் உங்களை ஜெயமா நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயமானதை செய்வார். இருதயம் திறந்து நன்றி செலுத்தலாமே. வாழ்த்துகிறேன், 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 வணங்குகிறேன். நன்றி ஏசப்பா, செய்த உபகாரத்துக்கு நன்றி அப்பா, கொடுத்த நன்மைக்கு நன்றி அப்பா. நீர் என்னை கண்டதற்காக ஸ்தோத்திரம், நீர் என்னை கண்டதற்காக ஸ்தோத்திரம், நீர் என்னை கண்டதற்காக ஸ்தோத்திரம். வெளியே சிரிக்கிறத உலகம் பார்க்கும்போது நீ தனி அழுகிறத யாரும் கவனிக்காம இருக்கலாம். நீ சிரிக்கிறது அழுகிறதை ஒன்று போல கவனிக்கிற ஒரு நல்ல நாமம், ஒன்று போல கவனிக்கிற ஒரு நல்ல நாமம் அந்த இயேசு அண்டை வந்திருக்கிற தேவ பிள்ளையே. இருதயம் திறந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்து. நன்றி அப்பா, என்னை கண்டதற்காக நன்றி, எனக்கு உதவி செய்ததற்காக நன்றி, எனக்கு தயவு பாராட்டுவதற்காக நன்றி. ஜெயம் 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 ஜெயம்.